கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் இந்த புது வருட முதல் நாள் ஆராதனைக்குள் கர்த்தர் உங்களை கூட்டு சேர்த்த கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவரையும் நான் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்கள் சார்பாய் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்ததாமே இந்த வருடத்தின் முதல் ஆராதனையை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு இந்த வருடத்தை துவங்குகிற உங்கள் யாவரோடும் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த வருடத்தில் செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆராதனைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த 2025 வருடத்தை ஆண்டவரே என் தேவனீர் காண செய்த கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த வருட துவக்கத்தில் முதல் ஆராதனைக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்ததாமே இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவரை என் தேவனீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சில பாடல்களை பாடி தேவநாமத்தை நாம் உயர்த்துவோம். புதுசா என்ற பாடல்களை பாடி தேவநாமத்தை நாம் உயர்த்துவோம். நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். இந்த வருடத்தை கர்த்தர் நம்மளுக்காக துவங்க செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தும் மனமாய் இந்த வருடம் முழுவதும் நம்மளை காத்து போகும் கிருபைக்காய் அவருக்கு நன்றி செலுத்தும் மனமாய் உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. புதுசா புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சே. புதுசா புதுசா என் உலகமே மாறிடுச்சே. சொல்லுவோம். புதுசா புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சே. புதுசா புதுசா என் உலகமே மாறிடுச்சே. புதிய பழைய மனுஷனை துரத்தி புட்டேன், புதிய தரிசனம் பெற்றுக்கொண்ட. சொல்லுவோம். பழைய மனுஷனை துரத்தி புட்டேன், புதிய தரிசனம் பெற்றுக்கொண்ட. வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்து விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் கண்களால் காண செய்தார். வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். புதுசா புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? புதுசா புதுசா என் உலகமே மாறிடுச்சே. புதுசா புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சே. அம்மனப்பா. புதுசா புதுசா என் உலகமே மாறிடுச்சே. கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே, என்னை நடத்தினாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே, என்னை நடத்தினாரே. புதிய நாளுக்குள்ள என் கால பதிய வச்சார். புதிய தரிசனத்தை என் வாழ்வில் தந்து விட்டார். அதனால வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். ஆமென். வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் கண்களால் காண செய்தார். புதுசா புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சே. புதுசா புதுசா என் உலகமே மாறிடுச்சே. வெக்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என்னை நடத்தினாரே. வெக்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என்னை நடத்தினாரே. எதிரியின் கண்கள் முன்னே விருந்தொன்றை வைத்தாரையா, என் தலையை எண்ணெயாலே அபிஷேகம் செய்தாரையா. வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்து விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம்
என் கண்களால் காண செய்தார். வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்து விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். புதுசா புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சே. அம்மனப்பா புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சே. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சே. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சே. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம புதுசாக புத்தம் புதுசாக நம்ம வாழ்க்கை எப்படி மாறிடுச்சான், அப்படியே பிரகாசமாக மாறிடுச்சான். இந்த வருடத்தில் எல்லாருமே நீங்கள் வாக்குத்தத்தம் எடுத்துருப்பீங்க. இந்த போன வருஷத்தில் 2024 வாக்குத்தத்தம் எடுத்ததை கர்த்தர் நிறைவேற்றியிருப்பார். அதே போலவே 2025 உங்களுக்கு என்று கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனம் மாற அவர் மனுப்புத்திரரும் இல்லை. அதனால் சேர்ந்து இந்த பாட்டை இன்னொரு லைன் கூட நம்ம பாட போகிறோம். என்னென்னா, கடந்த நாட்களில் கண்மணி போல காத்திட்டார். 2024 கண்மணி போல காத்திட்டார்ல, அதே போல் இந்த புது வருடத்தில் புதுசாக நம்மளை காண செய்திருக்கிறார். அதுக்கு நன்றி செலுத்தும் மனமாக இந்த லைனை மட்டும் எங்களோட சேர்ந்து மறுபடியும் பாடலாமா? கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி. கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே, என்னை நடத்தினாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே, என்னை நடத்தினாரே. புதிய நாளுக்குள்ள என் கால பதிய வச்சா. புதிய புதிய தரிசனத்தை என் வாழ்வில் தந்து விட்டார். வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்து விட்டார். அம்மேண்டடி வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். நல்லா உற்சாகமாய் சொல்லுவோம். வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்து விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். மறுபடியும் வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்து விட்டார். ஆமெனப்பா. வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். நல்லா கரங்களை தட்டி தேவ நாமத்தை நாம் உயர்த்துவோம். அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கென்று வைத்திருக்கிற வார்த்தையோடு நீர் எங்களோடு பேசுவீராக ராஜா. இயேசுவே, இந்த வருடத்தில் எங்களுக்கென்று கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்ற நீர் போதுமானவர் அப்பா. ஆண்டவரே, கடந்த வருடத்தை பார்க்கலும் இந்த 2025 எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும் அப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்களை பார்க்கலும் இந்த புதிய நாள் எங்களுக்கு ஆண்டவரே, புது ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே எங்களுக்கு மகிமையானதாய் மாற்றுவீராக ஆண்டவரே. பரிசுத்தரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. சொல்லுவோம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஆமெனப்பா. யோசனையில் நீர் பெரியவர் ஆண்டவரே. நாங்கள் யோசிக்கிறது போல நீர் யோசிக்கவில்லை ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதை போல நீர் நினைக்கவில்லை ஆண்டவரே.
தகப்பன் தன் பிள்ளைக்கு இவ்வளோ செய்தால் போதும் என்று நினைக்க மாட்டார் ஆண்டவரே. அதிலும் மேலானதை செய்ய நீர் நினைத்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த 2025 ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிற வண்ணமாய் நீர் எங்களுக்கு செய்ய வேண்டாம்ப்பா. உங்கள் மன விருப்பத்தின்படி அப்பா நீர் எங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறீரோ, சித்தம் என்னவோ ஆண்டவரே, அதற்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரை வணைந்து கொள்ளுவீராக. குயவன் எப்படி ஆண்டவரை களிமண்ணை தன் கையில் வைத்து வணைகிறாரோ, அதை பார்க்கலாம் நீர் ஆண்டவரே எங்களை வணைந்து உருவாக்குங்க அப்பா. இந்த வருடம் ஆண்டவரே முதல் ஆராதனையில் நாங்கள் உருவாக்கப்படும் ஆண்டவரே. அப்பா என் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஒரு நிமிஷம் எங்களை ஆண்டவரே நினைவு கூறுங்க ஆண்டவரே. இந்த வருடம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த முதல் ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவர்களுக்கும் ஆண்டவரே அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே. எங்களோடு இன்னும் பலர் இணைந்து கொள்ள இந்த தேவனை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தரோட நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. 6 முதல் முடிவரை உங்களுடைய கரத்தில் தருகிறேன். நீர் மகிமையாய் வெளிப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது கூட நம்ம மத்தியில் இருக்கிற போதகர் உங்களுக்காக இந்த புது வருட ஆராதனையில் முதல் ஆராதனையில் உங்களுக்காக தெய்வ வார்த்தையை வழங்குவார். கேட்டு கர்த்தர் தாமே உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெத்தேல் ஏசிஎச் நீடாமங்கலம் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். தேவன் இந்த 2025 வருடத்தில் இந்த பெத்தேல் சர்ச்சுக்காக நீடாமங்கலத்துக்காக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று. அவர் நம் நடுவில் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்றால், முதலாவதாக வாசஸ்தலம் என்றால் ரெசிடென்ஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசஸ்தலம் என்பது ரெசிடென்ஸ் அப்படின்னா அடிக்கடி வந்து போகிற, அடிக்கடி தங்குகிற ஒரு இடத்தை தான் நாம் ரெசிடென்ஸ் என்றும் வாசஸ்தலம் என்றும் அழைக்கிறோம். தேவன் அப்படிதான் இந்த வசனத்தில் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று வாக்குறுத்தியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த 2025 வருடத்தில் தேவன் நம்முடன் தங்குகிற, நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற, எப்பொழுதும் நம்மோடு சடுதியில் துரிதமாக சமீபமாக நம்மளோடு இருப்பதற்கு தேவன் விருப்பப்படுகிறார் என்று தான் நாம் சொல்ல முடியும். தேவன் நம்மத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்றால், அவருடைய வாசஸ்தலத்தை நம்மத்தில் அமைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். அதே 26ஆம் அதிகாரத்தில், லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக, நான் கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்படி பயபக்தியாக இருந்த ஒரு மனிதன், இப்படி உண்மையாக இருந்த மனிதன், எல்லா இடத்திலும் உண்மையாக இருந்த மனிதன் தான் மோசே. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தில், என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த மோசேயை குறித்து ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. என்னன்னா, ஆரோனும் மிரியாமும் அந்த மோசையை குறித்து, மோசை எதிர்த்து எத்தியோப்பிய ஸ்திரீயை அவன் விவாகம் பண்ணது நிமித்தமாக அவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். உங்ககிட்ட மட்டும்தான் மோசை கிட்ட மட்டும்தான் தேவன் பேசுவாரா, கர்த்தர் பேசுவாரா, எங்கிட்டலாம் பேச மாட்டாரா அப்படி சொல்லி வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் மோசே, மிரியாமும் ஆரோனும். இப்படிப்பட்ட நேரத்தில், அவர்கள் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் சடுதியிலே அவர்கள் நடுவில் பேசுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் வசனம், என்னாகும் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். அல்லேலூயா. மோசேயை குறித்து அவர்கள் பேசி முடித்த உடனே சடுதியிலே, அல்லேலூயா, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. மோசேயை குறித்து எதிராக பேசுறாங்க. அவனும் ஒரு மனிதன்தான், ஆரோனும் ஒரு மனிதன்தான். மோசேக்கு வாயாக ஆரோன் செயல்பட்ட ஒரு மனிதன்தான். ஆனால் தேவன்
மோசேயை எதிர்த்து பேசும் பொழுது அவர் சடுதியிலே அங்கு தோன்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் மோசே குறித்து எதிராக பேசும் பொழுது ஏன் உடனே கர்த்தர் அந்த இடத்துல வருகிறார் என்றால் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும், அப்படிப்பட்டவன் அல்ல மோசேயோ, அப்படிப்பட்டவன் அல்ல, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ மோசே அந்த ஸ்தலத்தில், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில், அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் எந்த இடத்திலையும் அவன் ஒரு தீமையும் செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். அவன் எல்லா இடத்திலையும் ஆசாரிப்பு கூடாரத்தில் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலையும் அவன் பயபக்தி உள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டதால் தான் தேவன் அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார், அவன் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்று. இது கேட்டுக்கொண்ட அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு எதிராக சில காரியங்கள் நடக்கும் பொழுது, உங்களுக்கு எதிராக சில மனிதர்கள் பேசும் பொழுது, உடனடியாக சடுதியிலே தேவன் உங்களுக்காக வழக்காட வேண்டும் என்றால், நீங்க அவருடைய வீட்டில், அவருடைய ஸ்தலத்தில், அவரை ஆராதிக்கிற எந்த இடத்திலையும் அவருக்காக, அவரை குறித்து பயபக்தியாய் நாம் இருப்போமானால் தேவன் உங்களுக்காக சடுதியிலே தோன்ற போதுமானவராயிருக்கிறார். இந்த 2025 வருடத்தில் தேவன் நாங்கள் 3 நாள் உபவாசம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தை தான் இந்த லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், என் வாசஸ்தலத்தை உங்கள் நடுவிலே ஸ்தாபிப்பேன் என்று. எங்களுக்கு ஜெபிக்க இடம் இல்லை, துதிப்பதற்கு இடம் இல்லை, அவரை ஆராதனை செய்வதற்கு இடம் இல்லை. இப்பொழுது கூட நாங்கள் இந்த மொபைல் மூலமாக தான் இந்த நீடாமங்கலம் ஸ்தலத்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கென்று ஒரு இடம் இல்லை. ஆனால் தேவன் எங்களுக்கு வாக்குறுத்திருக்கிறார், இந்த 2025 வருடத்தில் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று. அதன் போலவே இந்த 2025 வருடத்தில் அவரை துதிப்பதற்காகவும் அவரை வேண்டிக் கொள்வதற்காகவும் ஒரு ஸ்தலத்தை தேவன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன், அவர் சொல்கின்ற நல்வார்த்தையை நிறைவேற்றுவார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்ட அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அவருடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தில் அவர் தினந்தோறும் தங்க வேண்டும் என்றால், தினந்தோறும் உலாவ வேண்டும் என்றால், நீங்கள் அவருடைய ஆலயத்தை குறித்து பயபக்தியாய் இருக்க வேண்டும். மோசேயைப் போல எங்கும் உண்மையுள்ளவனாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருந்தோமானால் நம்முடைய நடுவில் இந்த 2025 வருடத்தில் 365 நாட்களும் அவர் நம்மளோடு இடைப்படுகிற ஒரு மனிதன், ஒரு இடைப்படுகிற தேவனாக, நம்மை தூக்கி நிறுத்துகிற ஒரு தேவனாக, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக, நம்மை பலப்படுத்தும் தேவனாக, அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவனாக உங்களுக்கு பிரதிச்சயமாக பலனளிப்பார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், நாம் அவருக்காக எங்கும் உண்மையுள்ளவனாய் இருப்போம், அவர் நம்மை உயர்த்துவார். யாவரும் சேர்ந்து கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வவல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை மூலமாக எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினது போல உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று எங்களோடு பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசியிருக்கிறீங்க. இந்த 2025 வருடத்தில் அவர்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை தேவன் ஸ்தாபிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, தினந்தோறும் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக, தினந்தோறும் உம்மை வேண்டிக் கொள்ளுகிற உம்முடைய ஆலயத்தை குறித்து பயபக்தியாக இருக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா சோதரம், அப்பா நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா சோதரம், இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த 2025 வருடம் அவர்கள் ஆசீர்வாதமாக அமையட்டும் ஆண்டவரே. அப்பா, சரீரத்தில் எந்த ஒரு பலவீனமும் காணப்படாத பிள்ளைகளாக காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அவர் மேலே ஊற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு சோதரம் ஆண்டவரே. எங்களை மடத்து வெளிப்படுறதுக்காக நன்றி. நீ பிரேஸ் முடிஞ்ச நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, அவர் சகல பாகங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.